விவசாயி ஒருத்தரோட வீட்டுல எலிகளோட தொல்லை ரொம்ப அதிகமா இருந்தது. ஒரு பண்டங்களை கூட விட்டு வைக்கிறதில்ல, எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டு போயிடுதுன்னு வெறுப்பாகி கோபமான அவரு மருந்து வச்சு முடிச்சிடலான்னு பார்த்தா முடியல. உடனே மார்க்கெட்டுக்கு போய் ரேட் எக்ஸ்டெர்மினேட்டர்னு சொல்லப்படுற எலிகளை கொல்லக்கூடிய அட்வான்ஸான ஒரு மெக்கானிக்கல் ரோபோட்டை வாங்கிட்டு வந்துடுறாரு. TT-15 ஸ்கார்பியன் மாடல் கொண்ட இந்த ரோபோட்டை அன்பாக்ஸ் பண்ணி அலைய விட கொட்டகை கொள்ள போய் எலிகளை எக்கு தப்பா வெட்டி வீச ஆரம்பிச்சிருச்சு. துண்டை வந்து விழுந்த ஒரு எலியோட தலையை பார்த்த தாத்தாவுக்கு தலகால் புரியாத மகிழ்ச்சி. தண்ணி அடிச்சுட்டு எலி ஷோவை இன்ட்ரெஸ்டா பார்க்கலாம்னு நினைச்சா தாத்தாவுக்கு ஒரு திடீர் திருப்பம் அமைஞ்சிருச்சு. ஷூட்டிங்ல செதறி விழுந்த ஒரு குண்டு ஒண்ணு தாத்தாவோட ஓல்டு மக்களை விழ இவருக்கு இப்போ பயங்கரமான கோபம். கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா ரோபோ எனக்கே ரெஸ்டின் பீஸ் கொடுத்துருக்குமேடான்னு டென்ஷன்ல உள்ள போய் அதை ஏதாவது பண்ணலான்னு பார்த்தா ரோபோக்கு ரேட்ஸுக்கு இடையில 3ஆம் உலக போரே நடக்குது போல. கொத்து கொத்தா தன்னோட இனத்தை அழிச்சதுனால கோபத்தோட ராஜா எலியும் அதுங்களோட கூட்டாளியும் சேர்ந்து ஒன்னா எதிர்த்து ரோபோ கூட சண்டை போடுதுங்க. இதுங்களோட தியாகத்தையும் தன்னம்பிக்கை தைரியத்தையும் பார்த்த